வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க முடியாமல் பாஜக திணறி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மனித உரிமை துறையின் சார்பாக 8வது மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் மகாத்மா ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்கு திருட்டிற்கு துணை போன தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. வாக்கு திருட்டில் ஈடுபட்டு ஆட்சியில் நீடிக்கும் மோடி அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, வாக்கு திருட்டு விவகாரத்தில் அச்சுறுத்தல் இருந்த போதிலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பேரணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பதில் அளிக்க முடியாமல் பாஜக அரசு திணறி வருவதாகவும் கூறினார். வாக்கு திருட்டை தடுக்கும் யாத்திரை, இந்த யாத்திரைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் வெற்றிகரமாக மக்கள் வெள்ளத்தில் மக்களோட மக்களாக இன்று நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம் இன்று கூடியவுடன் இதை பற்றி வாய் திறக்க அவர்களுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் திகைத்து போயிருக்கிறார்கள், மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், பதில் சொல்ல முடியவில்லை. இந்த நிலையில்தான் மனித உரிமை இயக்கம் இந்த வாக்கு திருட்டை தடுப்பதை பற்றியும் எப்படியெல்லாம் வாக்குகள் திருடியிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் பிரச்சாரமாக எடுத்து செல்வதை பற்றியும் இன்று உரையாற்றி இருக்கிறோம். இதேபோல் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை, மாணவர் காங்கிரஸ், INTUC, தொழிலாளர் யூனியன், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர் அணி, இலக்கிய அணி, நெசவாளர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர்.